வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார வரவு செலவு திட்ட பேச்சின் போது குறிப்பிட்டிருந்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த நீதி போதாது என்று காரசாரமாக சதவீத கணக்குடன் பேசியிருந்தார். அவரது பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் பரவலான வரவேற்பு கிடைத்தது. அப்படியான நிலையில் தமிழ் தேசியம் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சும்மா இருந்தால் நன்றாக இருக்குமா? அதனால் இன்று தமிழ் தேசியவாதி ஒருவரும் சபையில் வாய் திறந்துள்ளார். இது புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட கதைதான். யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் நூலகத்தை புனரமைப்பதற்கு 100 மில்லியன் ரூபாய் போதாது என நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் உள்ள அடிப்படை இனப்பிரச்சினைக்கு காரணம் நாட்டில் காணப்படும் இனவாதமே ஆகும். இந்த நிலையில் அன்று முதல் இன்று வரை தொடர் பிரச்சினைக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் தற்போதைய அரசினால் சரி அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நினைத்தோம். அதன் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவியை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி வடமாகாணத்திற்கு போதுமானதாக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் எந்த திட்டங்களை செயற்படுத்த எந்த வகையில் போதாது, எந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற விவரம் ஏதும் அவர் பேச்சில் கிடையாது. சும்மா ஒரு குத்து மதிப்பாக நிதி போதாது என்பதுடன் அவரது கடமை முடிந்தது. இதையே யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் நாளை பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிறதல்லவா? தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் 3 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் பாவம். நிதி போதாது என்று சொல்ல முடியாது, நிதி தாராளம் என்றும் சொல்ல முடியாது. அவர்கள் வேறு ஏதாவது விடயத்தை எழுதி வந்து நாடாளுமன்றத்தில் வாசிக்க வேண்டியதுதான். பொதுவாகவே தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியாக இருந்த காலத்திலிருந்தே மேடை பேச்சுக்களால் பிரபலமான கட்சி. அப்படியான கட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் பேப்பரில் எழுதி வைத்து பாடசாலை மாணவர்கள் போல தட்டு தடுமாறி வாசிக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் கிடைத்தார்கள் என்பது மிகப்பெரிய சோகம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நல்ல விஷயம். ஒரு நபர் கடலில் மூழ்கும் போது அருகிலுள்ள ஆளையும் இழுத்து கொண்டு மூழ்குவார் என்று சொல்வார்கள். அந்த வகையில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதே நல்லது. தமிழரசு கட்சியின் தலைவிதி மற்றொரு கட்சியை பாதிக்க கூடாதல்லவா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்த அனுபவம் சுமந்திரனுக்கு உள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த அனுபவத்தை அவர் மீண்டும் ஒரு முறை பெற விரும்பியிருக்கலாம். எப்படியோ இந்த தமிழ் தேசியக்காரர்களுக்கு கடலில் கரைந்த பெருங்காயம் போல ஆக வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கும் போது அதை யார் மாற்ற முடியும்? அதே நேரத்தில் சுமந்திரன் மற்றொரு விஷயத்தை கூறியுள்ளார். தேர்தலின் பின்னர் கூட்டமாக ஆட்சியமைக்க முடியும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அட, அப்படியொரு யோசனையும் அவர்களுக்கு இருக்கிறதா? அது ஆச்சரியம்தான். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் தமிழரசு கட்சியின் தலைவர் பங்காளி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதுடன் தானும் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலமும் எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுவதன் மூலமும் குறித்த தேர்தல் முறையின் கீழ் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற கட்சிகள் என்று அவர் குறிப்பிடும் கட்சிகள் எவை என்பது தெரியவில்லை. உள்ளூராட்சி தேர்தலில் எதிரெதிரே போட்டியிட போகிறார்களாம். ஆனால் இணைந்து பயணிக்கின்ற கட்சிகளாம். இந்த தமிழ் தேசிய அரசியல் கொஞ்சம் குழப்பமான வாஸ்து போல இருக்கிறதே. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் நியமிக்கப்பட்ட விவகாரம் தமிழ் அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளது. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளருக்கான தெரிவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த அரசியல்வாதியான சுமந்திரனை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்று அந்த கட்சிக்கு உள்ளேயே விமர்சனங்கள் கிளம்பியுள்ளது.
தென்னிலங்கையில் இருக்கின்ற நிகழ்ச்சி நிரல்கள் பல தற்போது தளம்பல் அடைந்து கொண்டிருக்கின்றன. அதனை நிறைவேற்றுவதற்கு சுமந்திரன் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியினை எடுத்துள்ளார். இனிவரும் காலங்களில் தமிழரசு கட்சிக்குள் நாடாளுமன்ற குழுவினுடைய முக்கியத்துவம் வலுவிழக்கப்பட்டு கட்சிதான் முக்கியம் என்ற கருத்து வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். இவர்கள் ஜெயித்தாலும் தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை, தோற்றாலும் எதுவும் இழக்கப் போவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தான் செயற்படுவதற்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் அமர்வின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் வலம்புரி ஹோட்டலில் நடந்த தாக்குதலில் சம்பவத்தில் தனது செயலாளர் தாக்கப்பட்டதுடன் இது தொடர்பில் நான் காவல்துறையில் முறைப்பாட்டை அளித்திருந்ததை அடுத்து காவல்துறையினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அத்தோடு அண்மையில் கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த வாரமும் தொடர் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. இவ்வாறான சூழலில் எனக்கு எதிராக நடைபெறும் அச்சுறுத்தல் குறித்து கவனிக்கப்பட வேண்டும். ஆகவே எனக்கு பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 12ஆம் திகதி எனக்கு வலம்புரி ஹோட்டலில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் நான் காவல்துறையில் எனது முறைப்பாட்டை அளித்திருந்தேன். இருப்பினும் என் மீது வழக்கு தொடரப்பட்டது. இவ்வாறான விடயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் நான் செயற்படுவதற்கு எனக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைகின்றது. இது தொடர்பான வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்வதுடன் சபாநாயகரின் சாதகமான பதிலையும் எதிர்பார்க்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இப்போது பொதுவாகவே இலங்கையில் பல வன்முறை சம்பவங்கள் தினமும் தொடர்கின்றன. அடிக்கடி கொலைகளும் விழுகின்றன. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கொலை கலாச்சார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பு பிரச்சினையாக காணப்படுவதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன எனவும் அவர் வினவியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இது பொருளாதாரத்தையும் பாதிப்பதாக அமையும். எனவே இது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க, தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் மாத்திரமே இது குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருவதாக கூறினார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறிக்கொண்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனுடன் பலமுறை பதிலளிக்கப்பட்டுள்ள ஒரு கேள்வியை தொடர்ந்தும் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதால் எந்த பயனும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். எப்படியோ இந்த விவகாரம் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். அரிசி தட்டுப்பாடு, தேங்காய் தட்டுப்பாடு ஆகியவற்றுடன் இந்த உள்நாட்டு வன்முறை சம்பவங்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுபொருளாக இருக்கும்.